Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 368 part 1. ஓபன் பண்ணா நம்ம நமி என்ன பண்ணிட்டா, ஒரு 2 அணில புடிச்சால, அதுங்க 2 பேர்த்தோட உடம்புலயே லைட்னிங் அட்டாக் இறக்கி இருக்கா. சோ புலம்பி தள்ளுவாங்க, இவ ரொம்ப ரொம்ப மோசமானவ, டீமன் இல்ல டெமோனிக் பைரட்னு புலம்பி தள்ளுவானுங்க. அட என்ன இருக்குன்னு பார்த்தா, போன எபிசோட்ல இவங்க 2 நமி பாத்துருப்பால, அவ ஆசாசியா அந்த ரூமுக்கு வந்து அங்க எதுவுமே இல்ல, அதனால கொல்ல காண்டாயிட்டா. ஏன்னா இப்ப அவளுக்கு ட்ரெஷர்லாம் எங்க போச்சுன்னு தெரிஞ்சாகணும். சோ தூக்கிட்டு போய் அந்த ரூமை காமிச்சு, இங்க என்ன ஆச்சு, இருந்ததெல்லாம் எங்கன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லிருங்க, இல்லன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொன்னா, அப்பவுமே அந்த 2 அணிலும் அடங்குற மாதிரி இல்ல, எங்க வாயெல்லாம் சீலா இருக்கு, எங்களை விடு விடுன்னு சொல்லி கீழே குதிச்சுட்டு அவளை அட்டாக் பண்றதுக்கு கையில கத்தியெல்லாம் எடுத்து ரெடி அனுப்பானுங்க. மத்த விஷயம்னா கூட பரவாயில்ல, ட்ரெஷர் விஷயம்னா நம்ம நமி சும்மா விடுவாளா? மகனுங்களா நீங்க ஆல்ரெடி செத்துருந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, திருப்பி உங்க 2த்தையும் கொலையா கொன்னு எடுத்துருவேன், எனக்கு தேவை இப்ப ட்ரெஷர், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கொலைவெறியோட சொல்லுவா. அவ கண்ணுல பார்த்தா அப்படி ஒரு பண வெறி. அட வெறி பிடிச்சவளே, நீ எவ்வளவு இருந்தா எங்களுக்கு என்ன, உன்னை விட மாட்டோம்னு சொல்லி பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. அவ்வளவுதான், தண்டர் சார்ஜ்னு சொல்லி சுத்தி விட்டு ஒரு அடி. இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், தீஞ்சி காஞ்சி போயிட்டானுங்க. அதான் அப்படி புலம்பி தள்ளானுங்க. ஆக்சுவலா என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லா விஷயத்தையுமே மொத்தமா சொல்லிட்டானுங்க. இந்த மாதிரி பெரோனா தான் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு போனான்னு. பெரோனாக்குமே ட்ரெஷர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நமி வந்து கேட்டா மட்டும் அவ என்ன கொடுத்துருவாளா? எப்படி இப்ப நமி கிட்ட இவனுங்க மேட்டரை சொன்னதுனால அவ நேரா இப்ப 1000 சன்னி கப்பலுக்கு தான் போயிட்டு இருப்பா. இவனு என்ன பண்ணுவானுங்க, நமிக்கு முன்னாடி ஷார்ட்கட்ல நேரா பெரோனா கிட்ட போய் இந்த மேட்டரை சொல்லிடலாம், மிச்சம் எல்லாம் அவ பாத்துக்குவாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவானுங்க. ஆனா அவ அடிச்ச அடியிலேயே இவனுங்க தீஞ்சி காஞ்சி போயிட்டானுங்களே. ரெக்கவர் ஆகணும்னா இன்னும் 1/2 நாள் ஆகும் போல. உடம்பு பூரா புகஞ்சு தள்ளுது. நமி அடிச்சு புரண்டு விழுந்து அடிச்சு கப்பலுக்கு ஓடுவா. இப்ப நம்ம புள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு, ட்ரெஷர் எல்லாத்தையுமே கப்பல தான் ஏத்திட்டு இருக்காங்கன்னு. அப்படி ஏதாச்சும் பண்றாங்கன்னா கண்டிப்பா கப்பலை ஆட்டிய போடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனி விடுவாளா? இந்த இடத்துக்கு குட் பை சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு கப்பல் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவ கப்பல் எடுத்துட்டு போறதை தடுக்கணும்னு சொல்லி அடிச்சு புரண்டு வேகமா 1000 சன்னிக்கு ஓடுவா. அந்த டைம் அவ போற பிரிட்ஜ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி இல்ல. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிரிட்ஜை கட்டினது நம்ம பிராங்கி தான். இவ சுத்தி முத்தி பார்த்து ஏதோ சரியில்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஏ லூசு பாலிகளா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா அந்த ஓர் தான். கண்ணா பின்னான்னு கவுத்தி போட்டான் இல்ல, அவன் இன்னுமே இந்த பொசிஷன்ல இருந்து நார்மல் ஆகல. நமி வேற ஸ்ட்ரெயிட்டா அவனை பார்த்துட்டா. ஐ மீன் அவன் கவுந்து கிடக்கிறத பார்த்துட்டா. கண்ணா மொழியெல்லாம் பிதுங்கி போச்சு. என்ன இத்தா தண்டிக்கு இருக்கான் இவனை, யார் இப்ப கவுத்தி போட்டு விளையாண்டது? சரி, இப்ப இந்த பஞ்சாயத்துக்கு என்ன ஏதுன்னு இறங்கி பார்க்கலாமா, இல்ல நம்ம கப்பல் வேலையா பார்க்கலாமான்னு ஒரு செகண்ட் யோசிப்பான். ஒரு செகண்ட் தான், அடுத்த செகண்ட் நமக்கு ட்ரெஷர் தான் முக்கியம்னு அடிச்சு புரண்டு ஓடுவா. இல்ல வேற நான் எதையும் பார்க்கலன்னு வேற சொல்லிட்டு ஓடுவா. அருமை, இங்க இந்த எருமை கவுந்து கடந்த நம்மளால கொடூரமா மாட்டிட்டு இருப்பான். டேய், எவனுக்காச்சும் குழந்தை குட்டி புள்ள அப்படி இப்படின்னு இருந்தா அப்படியே ஓடிரு, மகனே கொல்லகான்ல இருக்க, கொல்லாம விட மாட்டேன்பா. இதுல வேற முடிஞ்சா அவன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க, அடுத்து உங்க எல்லாத்தையுமே பேன் கேக் மாதிரி நசுக்கி சாணியாக்க போறேன், இனி உங்களை எடுக்கணும்னா கூட வலிச்சுதான் அல்லணுங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்மளுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம என்ன பண்ணுமோ பண்ணுடாங்கிற மாதிரி லுக் விடுவாங்க. அவன் அவங்க உடம்புல இருக்க எல்லா எலும்பையுமே பிதிக்கியே வெளியே எடுக்க போறேன்னு செம்ம கான்ல கத்துவான். உடனே அந்த இடமே கண்டமேனிக்கு அதிர ஆரம்பிக்கும். அப்பெல்லாம் பார்த்து பயந்துட்டான். ஆஹா, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டமே, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானே, இப்ப என்ன பண்ணலான்னு அவனே பயப்படுறான்னு. அப்ப உசோ பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே நடுநடுங்கி போயிருவான். ஜோரோ சஞ்சி பிராங்கி எல்லாம் இவன் அடங்க மாட்டான் போலயே. சரி, எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்தலான்னு சண்டைக்கு ரெடி அனுப்பானுங்க. கவுந்து கடந்து கத்துனவன் அப்படியே கத்திட்டு இருப்பானே தவிர கொஞ்சம் கூட அசையவே மாட்டான். என்னடான்னு பார்த்தா அவனோட கொம்பு இருக்குல்ல, அது கீழே சொருகுனதுல அப்படியே ஸ்டக் ஆயிருச்சாமா. அதனால அவனால அசைய முடியலன்னு அந்த லூசா அவன் வாயாலேயே உண்மையெல்லாம் சொல்லிடுவான். அப்ப நம்ம உசோப்பு சாப்பரோட கண்ணுல பிரகாசமா லைட் எரியும். ஆஹா, பய தொக்கா மாட்டிக்கிட்டானா, இனி இவனை வச்சு செஞ்சிட வேண்டியதான். இவங்களுக்கே இப்படி இருக்குன்னா அப்ப மத்தவங்களை யோசிச்சு பாருங்க. சின்னதா சாக்லேட் கிடைச்சாலே போதும்னு நினைக்கும் போது லட்டு ஜிலேபி பூந்தி பாயாசம்னு அள்ளி வாயில ஊத்தி விட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கொல்ல வெறி. இன்னையோட நீ செத்தடா மகனேன்னு அப்படியே வீரநடா போட்டு போவாங்க. சும்மாவே நம்மளுக்கு ஆடுவாங்க. இனி கால சலங்கைய கட்டி விட்டா விடுவாங்களா? அப்படியே அவங்க முன்னாடி பேத்தனமா மூஞ்ச வச்சுட்டு வந்து நிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு. அவ்வளவுதான், அடுத்த செகண்டுங்கும் போது இந்த ஒரு ஐயோ அம்மா ஆத்தாடி ஐயாடின்னு கத்தி கதற சவுண்ட் தான் கேட்கும். தூரத்துல இருந்து பாக்குற ஜோம்பிஸ் எல்லாம் என்னடா நடக்குதுங்க, ஓரையே கதற விட்டுட்டு இருக்காங்க. அவனா கத்துறான் இல்ல அவன் வாய்ஸ வச்சு அவனாச்சு டப்பிங் பண்றானா? ஐயோ, அவனை என்ன பண்றாங்கன்னு ஒன்னும் புரியலையே. அவனை அப்படி போட்டு பொழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா. அவன் ஒரு அல்டிமேட் ஜோம்பி ஆச்சே. என்ன நடக்குதாங்கன்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் அந்த ஓர் பையன் அங்க தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கடா பேதியில போனவனுங்களான்னு. என்ன கேப் விடாம நம்மளுக்கு போட்டு அடிச்சிருக்காங்க போல. நல்லா அடி வாங்கி மண்டையெல்லாம் வீங்கி போச்சு. என்ன மறுபடியும் நேரம் ஆயிட்டான். அவன் அப்படி நேரம் ஆயிட்டான்னு தெரிஞ்சவனே விழுந்தடிச்சு எல்லாம் ஓடி வந்துருவாங்க. இல்ல வேற இப்ப
இப்ப அவனே பாராட்டுவான். கிட்டத்தட்ட அது பாராட்டுறதான். நான் தான் டெவில் நினைச்சா, ஆனா எனக்கு மேல நீங்க டெவிலா இருக்கீங்களாடான்னு. இப்ப என்ன அவன் மறுபடியும் நேரம் ஆயிட்டான். இதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரியே திருப்பி இவன் அடிச்சான்னா, அதனால புதுசா ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி தான் இவனை கவுக்கணும். ஏன்னா பழைய மாதிரி ஏதாச்சும் பண்ணா கண்டிப்பா உசாராகி பெண்ட கழட்டிடுவான். சோ என்ன பண்ணலாம்னு கேட்டவன பிராங்கி என்ன சொல்லுவான், நம்ம டாக்டிக்ஸ் 15 ஃபாலோ பண்ணுவோம், அதுதான் நமக்கு இருக்க ஒரே ஹோப்பும்பா. எல்லாருமே ஓகே நாங்க அதை பண்றதுக்கு ரெடிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ரோபின் மட்டும் வரமாட்டேன்னு வண்டையா திட்டுவா. சஞ்சியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான். உங்களுக்கு அறிவு இருக்காடா முட்டா பயலா, அவளால எப்ப அப்படி வந்து தொங்கிட்டு இருக்க முடியும், லூசா நீங்க என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளையும் அதே மாதிரி தொங்க விட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாப்பான். நல்லா தானே இருக்கும், பேசாம அவளையும் அப்படியே தொங்க விட்டலாமேன்னு சொல்லுவானா. அந்த டைம் ரோபினோட மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே கொலகாரியா மாதிரி லுக்கு விட்டு இருப்பா. ஐயோ காண்டாயிட்டாலே, சும்மா 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 வெள்ளையாட்டுக்கு சொன்னேன் காண்டாகாதமா, நீ எல்லாம் அப்படி ஒண்ணு வந்து தொங்க வேண்டாம் நீருவான். ஜோரோவும் அப்படி பண்றீங்கன்னா நீங்களே பண்ணுங்கடா, ஏன்டா மத்தவங்க உசுர போட்டு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவானா. சரி ரைட் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி உசோப்பு, பிராங்கி, சாப்பர் இவங்க 3 பேர் மட்டும் அரேஞ்ச் ஆகி அட்டாக் பண்ண வேகமா ஓடி வருவாங்க. அந்த டைம் சஞ்சியை ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்களா. அவன் வழக்கம் போல அவங்க எல்லாத்தையும் கால்ல ஏத்தி ஒரு மிதிப்பான். அப்படியே பிளைங்லயே அந்த ஓர் பைக்கிட்ட போவாங்க. அவன் பார்த்துட்டு கேஷுவலா, ஓ இந்த டைம் வெறும் 3 பேர் தானா, இருங்கடா வச்சு பிதிக்கிறேன். ஆனா இவனையெல்லாச்சும் அட்டாக் பண்ற வேலையை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நாங்க ஆளு தாண்டா சின்ன சைஸ்ல இருப்போம், ஆனா நாங்க ஒரு எலைட் போர்ஸ், அடிக்க போற அடியில நீ பரலோகத்துக்கு போறேன்னு பைரட் ரோபோட் அட்டாக்னு சொல்லி அவன் மண்டையில போய் ஏறி உட்காந்துக்கிட்டு லொட்டு 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 லொட்டுன்னு லூசு பழுக மாதிரி மிச்சிட்டு இருப்பானுங்க. ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இத ஒரு அட்டாக்னு சொல்லி இவ்வளவு நேரம் பில்டப்பாடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான். நல்ல வேலை ரோபின் அவனுங்களை நம்பி அவன் கையில ஏறல, இல்லன்னா மொத்தமா 6 பேர்த்தையும் பிடிச்சி கசக்கி கூண்டோட கைலாசம் அனுப்பியிருப்பான். சஞ்சி எல்லாம் பார்த்துட்டு ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க மானம் கட்டவனுங்களான்னு வண்டையா திட்டுவான். அந்த ஓர் பார்த்துட்டு என்னடா பண்றீங்க, நீங்க பண்றது எனக்கு கூச்சமா இருக்குடா, அதனால நிப்பாட்டுங்கப்பா. உடனே உசோப்பு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இனி பாரு எங்க வேட்டைய, இது ஷோ டைம் அப்படின்னு நம்ம உசோப்பு அவனோட வேலையை ஆரம்பிப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, இவனை அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டானுங்க, வேணும்னே அவனை வெறுப்பேத்துவானுங்க. நீ ஏதோ கிங் ஆஃப் த பைரட் ஆமான்னு சொன்னியே, ஆனா ஆளையும் சைசியம் பாரு, உடம்பு பண்ணி மாதிரி, மூஞ்சி குளிர்ல சிக்கின ஜன்னி மாதிரி இருக்கு, நீ எல்லாம் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறியா, அதுக்கெல்லாம் நீ லாக்கேலடா, முடிஞ்சா குளிய தோண்டி சுடுகாட்டுல போய் படுத்துக்க, அப்பதான் உன் வாயில மண்ணெளி போட்டு 4 பேர் ஏறி போக முடியும், நீ எல்லாம் பைரட்டாக லாய்க்கே இல்ல, உட்கார்ந்து அழுகிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கின்னு 3 பேருமே கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிப்பானுங்க. இப்பெல்லாம் பண்ண என்ன ஆகும், கொய்யாலைகளா என் மண்டையில உட்காந்துக்கிட்டு என்னையவே கலாய்க்கிறீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு ஓங்கி குத்த வருவான். காய்ஸ் இதான் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப், அவ்வளவுதான் அவன் கைய வச்சு அவன் மூஞ்சிய குத்த வச்சிட்டாங்க. நம்மளுக்கு அடிச்சிருந்தா கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது, அவன் பவரை வச்சு அவனே அடிக்க விட்டாங்கல்ல, அதனால அப்படியே கேர் ஆகி பேன்னு விழுவான். சஞ்சி இவ்வளவு நேரம் வண்டையா திட்டிட்டு இருந்தான், ஆனா இப்ப இவனுக்கு பிளான் சக்சஸ் ஆனவனே இத சொல்லி கொடுத்ததே நான் தான், பாத்தியா என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. சூப்பர்லன்னு ரோபின்ட்ட பயங்கரமா சீனா போட்டுட்டு இருப்பான். ஜோரோ பார்த்துட்டு இவன் என்ன லூசா இல்ல லூசு மாதிரி வேணும்னே நடிக்கிறானான்னு கிண்டல் பண்ணுவான். சரி ரைட், இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து செகண்ட் டைம் அவனை நாக் அவுட் பண்ணியாச்சு. நாங்கெல்லாம் கொல்லா மாசம்னு சொல்லி பில்டப் பண்ணுவாங்களா, அதை பார்த்து அந்த ஓர் பைய காண்டாயி கீழே இல்லாம டப்புன்னு காலை வச்சு ஸ்டாப் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம இப்ப பயங்கர காண்டாயிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே இப்படி பண்ணுவீங்க, உங்களை விட மாட்டேன் பானா, ரோபோட் வாரியர்ஸ் வாங்க ஓடலான்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. சொல்ல போனா இது ஒரு நல்ல முயற்சி தான், ஆனா பெருசா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. இங்க சஞ்சிக்கு சமய காண்டாவும், பின்ன இவன் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கான்ல, இனி நமிய வேற இவன் போய் காப்பாத்தணும், அதனால இவனை பொலந்துடுறேன்னு சொல்லி அட்டாக் பண்ண போவான். பட் நம்ம உசோப்பு வேற ஏதோ ஐடியா வச்சிருக்கானாமா, அதனால நான் இவனை பாத்துக்கிறேன் பானா, தோர வந்துட்டு உன்னோட ட்ரிக் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, இறங்கி இவனை பொலந்து கட்டிடுறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானா. ஏய் மூடிட்டு சொல்றத கேள்றான்னு ஜோரோவையே எதிர்த்து கத்துவான். உடனே மொத்த டீமுமே லிசன் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா இந்த ஓருக்கு கம்ப்ளீட்டா லூஃபியோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போகல, பட் அவனுக்கு நம்ம ஆளுங்க யாரையுமே தெரியல, மொரியாவோட சர்வன்ட்னு வேற சொல்லியிருப்பான். ஆனா இவங்க ரோபோட் வாரியரா மாறுறேன்னு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கும் போது ரோபின் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தான். அப்ப அந்த ஓர் என்ன பண்ணா, இவங்களை அட்டாக் பண்ணல அப்படின்னா அவளும் உங்க கூட ஜாயின் பண்ணியான்னு சொல்லி ஷாக்கா கேட்டுட்டு இருந்தான். அப்ப அவனோட ரியாக்ஷனை நோட் பண்ணீங்களா, அது அப்படியே லூஃபி மாதிரியே இருந்துச்சு. இத சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். ஆமா அந்த டைம் அவன் வித்தியாசமா நடந்துட்டான்ல, இப்ப அதனால என்ன, அதை வச்சு என்ன பிளான் பண்ணிருக்கான்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, அவன் பண்றது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நல்லா தெரியுது லூஃபியோட வீக்னஸ் எல்லாமே இவங்கிட்ட அச்சடிச்ச மாதிரி அப்படியே இருக்குதுன்னு, அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அவனை தோக்கடிச்சிடலாம்ல. இத சொன்ன உடனே எல்லாம் கண்ணா பின்னான்னு கண்டமேனி ஓடுவாங்களா. உசோப்பு பிளான் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணுவான், அங்க பாருங்க மலையா மீட்டை குமிச்சு வச்சிருக்காங்க, எல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஓடுவாங்க. உடனே அந்த ஒரு ஆர்வமா எங்க எங்க எங்கன்னு கேட்பான். இவனுங்க வேணும்னே டெம்ப்ட் பண்ணி விடுவானுங்க. ஐயோ அதை பார்க்கும் போதே எம்மியா இருக்கே சாப்பிடும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ ஓர் அந்த மீட் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தான் நோட் பண்ணுவானே தவிர மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க என்னன்னு நோட் பண்ண மாட்டான். சோ அந்த கேப்ல நம்ம பிராங்கியும் ஜோரோவும் ஒன்னா சேர்ந்து அவனோட 2 காலையும் அட்டாக் பண்ணுவானுங்க. நிக்க முடியாம முட்டி போட்டு அப்படியே பொத்துன்னு விழுவான். அவனை முட்டி போட வச்சிட்டாங்கல்ல, ஐ சூப்பர் சூப்பர் நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அப்படி என்ன பண்ணிட்டானுங்கன்னு தெரியல, ஆனா லூஃபியோட வீக்னஸ் வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டோன்னு சந்தோஷம். பிராங்கி என்ன சொல்லுவான், இந்த ஓரை நம்ம லூஃபி அந்த கெக்கோ மொரியாவை காலி பண்ற வரைக்கும் இவன் குறுக்க போய் எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம தடுத்தா மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவனை காலி பண்ணிட்டாலே ஷேடோஸ் எல்லாருமே அவங்க ஓனர்ட்ட போயிரும்ல. பட் ஜோரோ எதுக்குடா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், நம்மளே இவனை காலி பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். பிராங்கிக்கு எல்லாம் தூக்கி வாரி போடும். பின்ன அவ்வளவு சீக்கிரத்துல இவனை காலி பண்ண முடியுமா, இவன் நம்ம லூஃபியோட வழியில போய் பஞ்சாயத்து பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிதான்
எல்லாம் இவன் கூட சண்டை போட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவனை எப்படா தோக்கடிக்க முடியும்? ஆளை பாத்தியா எப்படி இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க ஓர் உஷாராயிட்டான். அப்படின்னா எங்கேயுமே மீட் இல்ல, நீங்க நீ முட்டி போட வைக்கிறக்காக இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா ஒரு லுக்கு விடுவான். போச்சு, அவன் உஷாராயிட்டான், இனி சண்டை தானே ஜோரோ கத்தியோட ரெடி ஆவானா. பிராங்கி எல்லாம் அலறுவான். ஏன்னா அவன் பெரிய சைஸ் மட்டும் கிடையாது, அவன் ஒரு ஜோம்பி. இவனை வின் பண்ணுனா பியூரிஃபை பண்ணா மட்டும்தான் உண்டு, இல்லன்னா இவங்க எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி திருப்பி அவன் வந்துகிட்டே தான் இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க அந்த ஜெனரல் ஜோம்பிஸ் கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஒண்ணுமே வேலைக்கு ஆகலையே, அவனுங்களே அந்த பாடுபடுத்தினானுங்கன்னா இவன் என்னென்ன பண்ணுவான். நம்ம சஞ்சயமே பாதான் சொல்லுவான், எதுக்கு லூஃபி அங்க அவனை காலி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், நம்மளே களத்துல இறங்கி காலி பண்ணிடலாமா. உசோப்பெல்லாம் மண்டைய பிச்சுக்குவான். ஐயோ கிறுக்குத்தனமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களேன்னு ரோபினுக்கு சிரிப்பா வரும். ஏன்னா இனிமேட்டு நம்ம பள்ளியில ஸ்டாப் பண்ண முடியாது. அங்க ஓர் காண்டாயி கம் கம்னு சொல்லி குத்த கைய ஓங்குவானா. அப்ப நம்ம ஜோரோ அந்த பிளாக் ஸ்வாட வெளியெடுத்து, தம்பி என் கையில வச்சிருக்கனே இதுதான் பிளாக் பிளேடு, அதுக்கு பேரே ஸ்ட்ரென்த் தான். டைனோசரே குறுக்க வந்தாலும் கொஞ்சம் கூட அசராம இந்த பிளேடு வெட்டி வீசிட்டு போயிரும். இது ஒரு லெஜெண்டரி சாமுராயோடது, அவரு கூட சண்டை போட்டு நான் இதை ஜெயிச்சேன். இதுக்கு பேரு ஷூசு. அதோட ஸ்ட்ரென்த்தை இப்ப டெஸ்ட் பண்ணிடலாமான்னு 3 கத்தியும் எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நிப்பான். உசோப்பு கத்திட்டு இருப்பான். எதுக்குடா அவசரப்படுறீங்க, அதான் லூஃபி அங்க கெக்கோ முறியாவை காலி பண்ணிடுவான்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா புண்ணாக்குகளான்னு பச்சை பச்சையா திட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.